அண்ணா வந்து அண்ணா அண்ணா கான்பிடண்டா இருங்க, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு. அண்ணா நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன், கான்பிடண்டா இருங்க. தம்பி இல்ல, எனக்கு இதுல என்ன ஹைலைட்னா, நம்ம அண்ணா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இந்த மாதிரி போவாப்ல, அப்போ ஒரு தினுசா வருவாங்களா. ஆமா ஆமா, போட்டோ எடுக்கிறக்கு இல்ல எங்க பாக்குற இடத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்ண தெரியுமா, வந்துட்டு கை 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 இப்படி போட்டு எடுப்பாங்க. அப்புறம் ரோஸ் கொடுப்பான், ரோஸ் கொடுத்தா அப்புறம் பார்த்தா ஒரு அக்கா வந்து பக்கத்துல தள்ளி நிற்பாங்க, தள்ளி பக்கத்துல வர மாட்டாங்க. இன்னும் தலைவர் நம்ம அண்ணா வந்து வேற விஷயத்துக்கு அந்த கை விடுவாங்க, அவங்க உடனே தலையை எடுத்து விட்டுருவாங்க. அது அது தலைவர் கையை எடுத்து விடுறாங்க. அதுக்கு வந்து வேறு தகட்டி அள்ளிடுவாங்க. இப்போ வந்து இன்னொரு ரெண்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரெண்டு பசங்க, ரெண்டு பாய்ஸ். அது எந்த பாய்ஸ் தான் இருங்க, அதுவும் இருக்கு. அதுல எனக்கு சரியான சிரிப்புனா, அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து நின்றுவாங்க நம்ம அண்ணாக்கு பக்கத்துல, நின்றுட்டு ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு ஏதோ பேசிட்டு உள்ள கை விடுவாங்க. இல்ல, அந்த பையன் அந்த ரெண்டு பசங்க, அந்த ஒரு பையன் கண்ணாடி போட்டிருந்தால பார்த்தா தெரியுது, உங்களுக்கே தெரியும் பாருங்க. ஒரு பையன் கண்ணாடி போட்டிருந்தா, இவன் என்னமோ பாக்கெட்ல வந்து தேடிட்டே இருப்பான். கையில இருந்த மொபைல் அவங்க அம்மாட்ட கொடுத்தா, சரி என்னடா அவங்க அம்மாட்ட கையில கொடுக்குறான், கையில பையன் ரொம்ப நேரமும் தேடிட்டே இருவான். ஏன்னா பார்த்தா கெட்டா கண்ணாடி எடுத்து தலைவர் முன்னாடியே கண்ணாடி போட்டா, தலைவர் மிரண்டேன். அதான் மீன் போட்டிருந்தாங்க, தம்பி ராக்குது அண்ணா ராக்குது. ஆமா, சரியான போட்டு. எனக்கு அதை பார்த்தோன்னே என்னடா இப்படி திரிசா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி. இடையில எப்ப நடந்துச்சுன்னா, முன்னாடி ரஜினிக்கு நடந்துச்சு, ரஜினி போட்டோ ஷூட் வச்சாரு ஃபேன்ஸுக்குல. இந்த மாதிரிதான் ஒரு வித்தியாசமா அது பூரா வந்தாங்க. இந்த தாமரை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு லோட்டஸ் இதெல்லாம் விட்டுட்டு டெய்லி ஒருத்தரா ஒரு வாரம் நடந்துச்சு. அதனாலதான் இந்த மாதிரி திரிசா வந்தாங்க. என்ன காட்ட மாட்டாரு, இது பார்த்தவன பயப்படாத, நினைச்சேன்டா அதாவது எனக்கு தெரியும். டக்குன்னு பார்த்தோன்னு நீங்களும் தலையில திரும்பி பாத்துக்க, திரும்பி பார்க்கறது விடுங்க, புது இடத்துல பாத்துக்காதீங்க. இந்த மாதிரி பேச்சை கேட்டு புது இடத்துல பார்த்து நம்ம தான் வாங்கணும். இது மன்னிப்பாயா தலைவன் கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு, திருப்பி அதே மன்னிப்பா வந்துருச்சு. ஓ ஆமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது பிரச்சனை இல்ல, இன்னும் வருஷத்துக்கு அப்புறம் போட்டாங்க. கடைசியில கமல் குறிச்சு போயிட்டாரு, திருப்பி மன்னிப்பாயா கேட்டுருக்காங்க. மறுபடியும் முதல்ல ஆனா வேறதான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசா மன்னிப்பாயான்னு கேட்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. திருப்பி என்னை மன்னிச்சிருந்தா அவங்க கூட எப்படியும் போயிருவேன் கமல் கூட. ஏற்கனவே வந்து நீ வேற ஹீரோ கூட. ஆனா இல்லப்பா, மனிதத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க நினைக்கிறது தப்பு, அப்படி கிடையாது, படத்தை ஃபுல்லா பாருங்க, கமலோட எல்லாம் பேர் கிடையாது, அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதனால என்னத்த சொல்றது, இப்போ ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இல்ல இருக்கு தலைவங்களுக்கு என்னாலே நம்ப முடியாது, உலகத்தாலே நம்ப முடியாது. ஆக்சுவலா என்னன்னா, தலைவர் வந்து யார் என்றால் என்னாலேயே நம்ப முடியும். நம்மத்தில் நடித்ததற்கு சிறந்த சப்போர்ட் ஆக்டர் விருது. ஆக்சுவலா சிறந்த சப்போர்ட் ஆக்டர் விருது நம்ம சித்தார்த்து கொடுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து சங்கத்தை கொடுத்திருக்கலாம். இது படம் நடிச்சதுக்கு, இது படம் ஆக்சுவலா அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் அந்த டயத்துல ரிலீஸ் ஆயிருச்சுன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி இப்ப இதாயிருக்கு. அவர் ரொம்ப நாள் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பொறுத்து இல்ல அவங்க யூஸ் பண்ணதுன்னா, இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் பேஸ்புக்கை பத்தி பேசுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ட்விட்டர் இருக்கும்போது பேஸ்புக்கை பத்தி பேசுறது, பேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பத்தி பேசுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து வரப்போவா வரப்போகுது என்ன, ஒரு ஆம்பளை கப்பும் வரப்போகுது. குழந்தை பழக்கிற மாதிரி சொல்லிக்க முடியாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இத்தனை போறதுக்கு அப்புறம் அலிசி கூட கேட்டு பாரு, அம்மா வர போறாங்க, ஆர்சிபிக்கு ஒரு ஆம்பளை கப்பு வரப்போகுது, காய்ஸ் ரெடி ஆயிருங்க காய்ஸ், வந்துருமா? அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தேகம். என்ன யாரும் வரல, நல்லா இருந்துச்சு. மனசாட்சி வேடா வாடா, இதெல்லாம் ஒரு உண்மையிலே நடக்குதுடா. நாயகன் படம் நல்லா இருக்குமா கேக்குறேன்.
கண்டிப்பா வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாதுதான். ஆனா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கமல் மேல ஓடிடில கிடைக்கலாம். நீங்க என்ன பண்றீங்களா? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அந்த கமல், ரஜினி இவங்க ஆட்கள்லாம் பழைய ரொம்ப நல்ல படங்களா வச்சிருப்பாங்க. நான் சொல்றது இந்த முழு மலருமே இப்ப பார்த்தா நல்லா தான் யூடியூப்ல போங்க. நீங்க எல்லாம் தேடலாம் வேணாம். இந்த 3 படத்தை கமல் 3 படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க அப்படின்ட்டு என்ன படத்தை பார்க்காம அவனே லிங்க் வச்சிருப்பான். இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோ கமர்ஷியலா இருக்கு. அப்ப நடிகர்னா யாரு, ஏன் இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிறாங்கிறதுக்காகவே அந்த மாதிரி இருக்கும். பழைய படங்கள் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும். மறக்கல. ஆனா எனக்கு இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். நாயகன் சொல்லுங்க. இல்ல நாயகன் அவர் எந்த ஓடிடில இருக்குன்னு கேட்டுக்காங்க. வார வாரம் கேட்டீங்களா உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கா. ஓடிடில தான் தேவை. 8 மணிக்கு டெய்லி உட்காந்து பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் போட்டுவாங்க. ஆக்சுவலா நடந்திருக்கு. இந்த தக்லைஃப் இருக்குல்ல, கமலா ஆளு டைப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கமலை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த நாயகன் கெட்டப்புன்னு வந்துச்சுல, அதை பார்த்துட்டு நாயகன் படம் பார்த்து மொத்தமா நிக்கிறாங்க போல. இது இங்க ஏதாவது முடிச்சிருவாங்கப்பா. இந்த மாதிரி டேபிள புடிச்சு இது நல்லா இருந்துச்சு. இது வந்து பாருங்க. My husband saw 3 boys playing cricket in the park. They were total strangers, yet he went to them and asked if he could join. Okay. They said yes, and now they are playing like they know each other from long time. ஒண்ணும் இல்லைங்க, என்ன போட்டிருக்காங்கன்னா, என் புருஷன் வந்து ஒரு 3 பேர் கிரிக்கெட் விளையாடுறத போய் பார்த்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அந்நியமானவங்க, யாரும் தெரியாதவங்க, தெரியவே தெரியாது. இவர் போயிட்டு அவங்க 3 பேர்ட்ட வந்து அவங்க வந்து விளையாண்டுக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டோம். அவங்க ஜாயின் பண்ணிக்கணும் அவரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறத பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ரொம்ப நாள் பழக்கிற விளையாடுற மாதிரி இருந்துச்சா. அதான் கேட்கிறாங்க, ஏன் வந்து ஆம்பளை ஆளுங்க எல்லாருமே இவ்வளவு சிம்பிளா இனிமையாட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு நல்ல ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி மறிச்சு ஆக மாட்டாங்க லேடிஸ். அதுக்கு ஒரு மீன் இருந்துச்சா. இது இப்படி மாமியார் மருமக சண்டை இப்படி வந்துட்டு இருக்குது. கொண்டாடி வீட்டுல அவன் அம்மா வீட்டுல 2 நாள் விட்டா அவங்க அம்மாவுக்கு வீட்டுல 2 நாள் கொண்டாடி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. லேடி சண்டைங்க மறிச்சு அவ்வளவு சீக்கிரம் இதை பார்க்கும்போது அம்மா அப்படி கிடையாது. சும்மா டீ குடிச்சிட்டு இருக்க இடத்துல டெய்லி 8 மணிக்கு டீ குடிச்சிட்டு அப்புறம் நான் ஒரு ஆபீஸ் போறேன் 8 மணிக்கு ஒரு இடத்துல அவரும் 8 மணிக்கு டெய்லி குடிப்பான்னு வச்சுக்கிறேன். 2 நாள் தொடர்ந்து பார்த்தப்ப 3 நாள் வணக்கத்தைப்பட்டு 4 நாள் ஃப்ரெண்டாய் பைக்ல கூட்டு போய் அது நல்லா இருக்கும். எனக்கு அதை விட இன்னொன்னா, இவங்களை பார்க்கும்போது 2 படங்கள், அதுல வந்து அயோத்தியில வந்து நம்ம சசிகுமார், அடுத்து இப்ப முக்கியமான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதனாலதான் சொன்ன மாதிரி அவங்க எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்களோ ஓகே, பட் ஆனா வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல திருப்தி. அடுத்து இது சொல்ல நீங்களே போட்டிருக்கு ஈரகம். ஸோ வந்து இந்த படங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு, சொல்ல தேவையில்லை. அதாவது ஈஸியா சொல்லணும்னா ஆம்பளைங்க வந்து அண்ணனா இருந்தாலும் ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க டக்கு. நல்லா இருந்துச்சு. இது வந்து டேஷ் நக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அம்மா கேக்குறாங்க, இப்ப எதுக்குறா டீ குடிக்கிற கப்ப உடைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாங்க, வரப்போற புது கப்பை ஊத்தி குடிக்கத்தான். அவர் யாருன்னா நீங்களே பாருங்க, எரி முடிச்ச ஆர்சிபி ஃபேன்ஸ், அவங்களுக்காக தான் இந்த மீன். இப்படி போட்டு உடைச்சிடாங்க. ரொம்ப வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்க, முடிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. கிளாஸ் வர வரைக்கும் இன்னைக்கு இப்போ என்னன்னா, ஸ்கூல் எப்பதான் திறக்குது, ஸ்கூல் எப்ப திறக்குது ஓகே, அது பிரச்சனை இல்லை. எதுக்கு கேட்கறதா, என் தம்பி ஸ்கூல்ல படிக்கிறேன், அவன்கிட்ட கேட்டா 2வது திறக்குதுன்னா, இங்க இன்னொருத்தவங்க ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் டீச்சரா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டா 9ஆம் தேதி வந்து திறக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே 2ஆம் தேதி 9ஆம் தேதிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவை கட்டணம் அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. இப்போ 21 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும், தமிழக அரசு அறிவித்த நிலையில் ஜூன் 9 பள்ளிகள் திறக்கும் என பரவும் சரி வதந்தி. அப்பாடே வதந்தி, எல்லாரும் 2ஆம் தேதி கிளம்பிருங்க. அதுக்குதான் என்ன பண்றாங்க பாருங்க, தினமலை இருக்காரு இப்படியே காட்டுறேன். நான் சொல்றேன், எல்லா முடிச்ச கட்டிக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா அப்புறம் ஸ்கூல்ல போய் முட்டி போட வைக்கிறது, ஜட்டி போட வைக்கிறது வேலையை பார்த்துட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் அதுகளப்பா வேமா கிளம்ப 10ஆம் கிளாஸ் படிக்கிறது அம்பி அளவுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு 10ஆவது அவங்க எல்லாம் ஜாலியா தான் போற மாதிரி தான் பாருங்க. எப்ப ஸ்கூல் திறக்கும்? ஏன்னா அவங்க என்ன ஸ்கூல்ல ஜாலியா தானே இருக்கு, ஸ்கூல் மாதிரியா இருக்கு. நம்மள மாதிரி அடிக்க நான் படிச்சப்ப நான் ஒரு நாள் கூட ஸ்கூல்ல கட்டடிச்சது நான் சுத்தினது இல்லை. அது வந்து அவ்வளவு ஃபன்னா இருக்கும். அப்பயே ஜாலியா கிளாஸ் பொறுத்து